ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே, என் தாகம் தீர்க்கப்படணும், என் தாகம் தீர்க்கப்படணும் ஆண்டவரே. அது யாரால தீர்க்கப்படும் என்றால் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவினாலே. கண்மலையாக இயேசு கிறிஸ்துவினாலே. ஒரு கண்மலை 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக ஜனங்களுக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் தீர்த்தது. இன்றைக்கு முழு உலகத்திற்கும் தாகம் தீர்க்கும் ஒரே கண்மலை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு உங்க தாகம் தீர்க்கப்படணுமா? கேளுங்க. ஆண்டவரே, புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹலோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எப்படி பொழிந்தருளி இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏதோ கொஞ்சமா இல்லைங்க, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வருகிற ஆவியானவர் அல்ல, சம்பூர்ணமாய். ஹல்லேலூயா, ஆமென். முழுவதுமாய் பரிபூர்ணமாய் நமக்காக அந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அனல் மூட்ட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அதை புதுப்பிக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நீங்க பலன் அடையணும்னா, நீங்க வெற்றி அடையணும்னா, நீங்க ஆமென் ஆமென் தடைகளை தாண்டணும்னா இந்த அபிஷேக நதி நமக்குள்ள பெருமழையா இறங்கணும்.